ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கிரகநிலைகளுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப என்னென்ன மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மே மாதம் 14ஆம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பயிற்சிக்கு பிறகு மேசராசி அன்பர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவராக கருதப்படக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் அரசு வேலை, தன்னம்பிக்கை, மரியாதை, கௌரவம் மற்றும் தந்தையினுடைய காரணியாகவே கருதப்படுறாரு. இப்படிப்பட்ட சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு. பொதுவாகவே சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாதம் காலை வரை தான் பயணிப்பார். தற்போது சூரியன் செவ்வாயை ஆளக்கூடிய மேச ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் காரணியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. ரிஷபராசிக்குள்ளே சூரிய பகவான் செல்ல போகிறதுனால அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். குறிப்பாக இந்த சூரிய பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரர்கள் சூரியனுடைய ஆசீர்வாதத்தால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற போகிறாங்க. கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ளே மாற்றம் பெறக்கூடிய நிகழ்வு ஒரு முக்கியமான வான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவானுடைய ஒவ்வொரு விதமான மாறுதல்களும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அனைத்து ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்கும். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 9 கிரகங்களில் சூரியன் கிரகங்களினுடைய ராஜா. சூரியன் இந்த உலகில் ஆன்மா மற்றும் மனித ஜாதகத்தினுடைய ஆன்மாவை சுமக்கக்கூடிய கிரகமாகவே பார்க்கப்படுதுங்க. சூரிய பகவான் ஒரு நபருடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, அவரது தன்னம்பிக்கை மற்றும் அவரது தந்தை போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது. கிரகங்களின் அரசனாக கருதப்படக்கூடிய சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரனின் ராசியான ரிஷப ராசியில் பிரவேசித்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே இந்த ராசியில் தாங்க பயணிக்க போகிறாரு. அப்படிப்பட்ட இந்த சூரியனானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மேசராசியுடைய அன்பர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்களோ தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போது உங்களுக்கு 2வது வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் ஒரு நபருடைய பேச்சு, குடும்பம் மற்றும் திரட்டப்பட்ட செல்வம் ஆகியவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 8வது வீட்டில் ஒரு அம்சமாகவே காணப்பட போகிறாரு. சூரியனுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவையும் இந்த டைமில் நீங்கள் பெறுவீங்க. இது தவிர அரசு வேலையானது கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மாமியார்கிட்ட இருந்து நிதித்தன்மைகளையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இது தவிர சமூகத்தில் மரியாதை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும். வேத ஜோதிடத்தின் சாஸ்திரங்கள் படி சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் ராசியெல்லாம் மாற்றி அமைச்சுக்குவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மே மாதம் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு. அதாவது சூரியன் செவ்வாய் மேசராசியில் காணப்படுறாரு. இந்த நிலையில் மே மாதம் சூரிய பகவான் சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களே உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய வேலையிலே காணப்படுங்க. மேலும் உங்களுடைய திறமைக்கான பணிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் பாராட்டம் பெறுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். மேலும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை அதிக அளவில் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய பேச்சுக்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. பயணங்களின் பொழுது நீங்கள் ரொம்பவே அமைதியாகவும் இருக்கணும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 9 கிரகங்களானது காணப்பட்டாலுமே கூட இந்த கிரகங்களுக்கு ராஜா அப்படின்னா அது சூரியனை தான் சொல்லுவாங்க. அதாவது வேத ஜோதிடத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய மேல் அதிர்ஷ்டமானது ஏற்படும். மேசராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2024 அன்று ரிஷபராசிக்கு மாறுறாருங்க. இந்த பயிற்சியானது நடக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் 5:54 தான் நடக்க போகுது. சூரியனுடைய இந்த சஞ்சாரம் மேசம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனை போன்று மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கையானது பிரகாசிக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள்.
சூரிய பகவானுடைய இந்த சஞ்சாரத்தில் மேசராசி நேயர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க. சொல்லப்போனால் படிப்பில் அதிக அளவு ஆர்வத்தை காட்டக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையானது ஏற்படும். மேலும் சில காலம் கடனில் இருந்தவர்களுக்கு கூட அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம். இந்த டைமில் உங்களுக்கு பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கிருந்து வேண்டுமானாலும் திடீரென உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது ஏன் வருது, எப்படி வருது அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் பற்றிய கவலைகள் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மேலும் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்பு தான் அவசியமாக தேவைப்படுது. மேலும் அப்படி உங்களுடைய கடின உழைப்புகளை நீங்கள் செலுத்தும் பொழுது அதற்கான வெற்றிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும். காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் அவங்களுடைய விருப்பங்கள் கூட நிறைவேறி போகும். மேசராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக தாங்க இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பில் அதிக அளவு ஆர்வமானது காணப்படும். சொல்லப்போனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு அளவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட தாராளமாக இந்த டைமில் செய்யலாம். ஏன்னா சூரியனுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதில் நல்ல ஒரு வருமானத்தை வந்து பெற முடியுங்க. எப்படியாவது உங்களுடைய பண கஷ்டமானது கண்டிப்பாக தீரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோக அமைப்புகளானது காணப்படுது. மே மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பெயர்ச்சி மேசராசி என்பவர்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏற்கனவே ரிஷபத்தில் குரு பகவான் வந்து மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி அவர் வந்து ரிஷபராசியில் தான் பயணித்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபராசியில் வந்து சேரப்போகிறாரு. இதனால் அங்கு குரு சூரியனுடைய சேர்க்கையானது நிகழப்போகுது. ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கிரகங்களுக்கும் இடையே நட்பு உணர்வு அப்படிங்கிறது அதிக அளவில் வந்து காணப்படும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் நிச்சயமாக ஒரு பொன்னான நாட்களானது தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவர்களுடைய செல்வ வளமானது அதிகரித்து கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தின் பேரில் மேசராசி என்பர்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கையானது மேசராசி என்பர்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. அதாவது இவர்களுடைய ஆளுமைத்தன்மையை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பணம், வணிகம், சொத்து மற்றும் குடும்ப விஷயங்களில் நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெறுவீங்க. தொழிலில், வாழ்க்கையில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். திருமணமானவர்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாகவே இருக்குங்க. மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அதே போல் மே மாதம் 10ஆம் தேதி அன்று மேசராசிக்கு புதன் பயிற்சியும், மே 14ஆம் தேதி அன்று சூரியனுடைய பயிற்சியும் வந்து இருக்குது. இதைத் தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு சுக்கிரனுடைய பயிற்சியானது காணப்பட போகுது. 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரிஷபத்திற்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக மேசராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசியில் இருந்து குரு பகவான் வந்து விலக போகிறாருங்க. இதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமானதாகவே இருக்கும். மேலும் உங்களை தேடி புகழ், விளம்பரம் போன்றவைகள் எல்லாம் கிடைக்கலாம். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி நிறைய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான டைமில் வந்து நிறைவேற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து போன்றவை எல்லாமே உயர்ந்து காணப்படும். என்னதான் நவகிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் காணப்பட்டாலுமே கூட எல்லா ராசிகாரர்களும் சூரிய பகவான் வந்து நன்மைகளை செஞ்சிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே கூட மேசராசி என்பர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க. மே 14ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறக்கூடிய சூரிய பயிற்சினால் மேசராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இது போன்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய யோகங்கள் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லப்போனால் அதனுடைய தாக்கம் 12 ராசிகளிலுமே இருக்குங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.